அத்தை அத்தை பாத்தீங்களா, நம்ம ஏரியால புதுசா நைட்டோட நைட்டா ரோடு போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எத்தனை நாளா நமக்கு தண்ணி குழா கனெக்ஷன் இல்லாம இருந்துச்சு, அது கூட போட்டாங்க அத்தை. ஆமா ஆமா, பெண்ணாபிச்சி ரோடு மாதிரி நல்லா இருக்குது இல்ல. நம்ம கலைஞர் ஆட்சி தான் சூப்பர் ஆட்சி. மயூர் ஆட்சி அவங்க ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. முடிய போற இந்த 3 மாசத்துல ரோடு போட்டு கொலா போட்டு யாருக்கு என்ன பிரயோஜனம்? இந்த 5 வருஷத்துல அந்த ரோடால நான் எவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? போகும்போது வரும்போது சரியில்ல ரோடால டயர் பஞ்சர் ஆகி வண்டி ரிப்பேர் ஆகி இந்த 5 வருஷத்துல மட்டும் எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன் தெரியுமா? இது எல்லாத்துக்கும் மேல எத்தனை நாள் என் கண்ணு முன்னாடி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறவங்க தான் குழந்தையோட இந்த சரியில்லாத ரோட்ல விழுந்து அடிபட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த 5 வருஷமா மக்களோட கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றாம எலெக்ஷன் வர 6 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி அரைகுறையா வேலை செஞ்சு யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்புறம் இவங்க எதுக்கு அவசரமா ரோடு போட்டுருக்காங்க தெரியுமா? நாளைக்கு இவங்க ஓட்டு கேட்க வரும்போது 5 வருஷத்துல பெருசா என்னத்த செஞ்சிட்டீங்கன்னு நம்ம கேள்வி கேட்க கூடாதுன்னு அவங்க ஓட்டு கேட்க வர்றதுக்கு வசதியா இருக்கணும் தான். இவங்க ஆச்சு சூப்பர் ஆட்சியா? ஸ்கூல் படிக்கிற பசங்க கையில கஞ்சா எப்படி வருது? 2 வயசு குழந்தைய கற்பழிக்கிற துணிச்சலும் தைரியமும் வர யார் காரணம்? ஆமாங்க, நான் கூட இன்ஸ்டாகிராம்ல பாத்தங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லி இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்னுமே ஒரு சிலரு நான் போட்டா டிஎம்கேக்கு தான் போடுவேன், நாளா பரம்பரையா ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க. எப்படிதான் உங்களுக்கு இப்படி சொல்ல மனசு வருதுன்னே தெரியல. பொண்ணுங்களுக்கு சரியா பாதுகாப்பே இல்லைங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா சராசரி மனுஷனுக்கு நியாயம் கிடைக்கிறதே இல்ல. காசு இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், காசு இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். இதை எல்லாத்தையும் மாத்துறதுக்கு தான் கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. நாங்க சொல்றது கரெக்ட் தானே? நாங்க சொல்றது கரெக்ட்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க.